மலேசிய இசைக்குழுவான கிரவனாவின் ஹோலா ரங்கோலி எனும் இசை ஆல்பம் வெளியீட்டு விழா மற்றும் விருந்துபசரிப்பு நிகழ்வு கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை கில்லான் தமான் பாயு பெடானா பாயு கேலக்சி பால்ரூமில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் டாக்டர் முகமது அமார் பின் அருணாசலம் கலந்து கொண்டு ஹோலா ரங்கோலி இசை ஆல்பத்தை வெளியீடு செய்தனர். மேலும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் பிரதிநிதிகள் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள், இசை நிபுணர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மலேசிய இசை திறமைகள் மற்றும் படைப்பாற்றலின் உன்னதங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிக நேர்த்தியான முறையில் நிகழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் கட்டமைத்து மெய்சிலிர்க்க வைத்தனர் கிரவனா குழுவினர். உலக தரத்தில் ஒரு ஆல்பம் வெளியீட்டு விழா என பெருமையாக சொல்லும் அளவுக்கு பிரம்மாண்டம் காட்டியது விழா. கிரவனா குழுவினரின் உற்சாகம், அரங்கம் நிறைந்த கூட்டம், சிறப்பு விருந்தினர்களின் மகிழ்ச்சி ஆரவாரம் என இந்த ஆல்பம் விழா அனைவரையும் அசத்தியது. 15 பாடல்கள் அடங்கிய ஹோலா ரங்கோலி ஆல்பத்தை அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் டாக்டர் முகமது அமார் பின் அருணாசலம் இருவரும் இணைந்து முரசறைந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டனர். கிரவனா குழுவினரின் பாடல்கள் தொடர்ந்து மேடையை அலங்கரித்து ஆர்ப்பரித்து அட்டகாசம் செய்தன. வந்திருந்தவர்களின் உற்சாகத்திற்கு வற்றாது தீனி போட்டு தங்கள் அதிர் குரலால் அதிசயிக்க வைத்தனர் கிரவனா குழுவினர். விதவிதமான பாடல்கள், ரசிக்கும்படியான பாடல் வரிகள், குதூகலிக்கும் இசை என தனி முத்திரையோடு இருந்தன அவர்களின் படைப்புகள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்புள்ள மாறன் இடையிடையே பாடல்கள் குறித்தும் பாடகர்கள் இசை குறித்தும் தன் அனுபவத்தோடு கலந்து பேசி அனைவரையும் கவர்ந்தார். மலேசிய கலைஞர்களின் அபார திறமைக்கு அவரின் ஒவ்வொரு சொல்லும் நிகழ்ச்சியோடு நன்றி சொல்லியது. தன் சக கலைஞர்களுக்கு மனமாற அவர் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் நமது நாட்டு கலைஞர்களின் இந்த பிரம்மாண்ட பங்களிப்பு வியக்க வைப்பதாக தெரிவித்தார். அரசாங்க அமைச்சிடம் இருந்து இது போன்ற ஆல்பம் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அனுமதி கிடைப்பதென்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அதை சாதித்திருக்கிறார்கள் இந்த கிரவனா குழுவினர். அதற்காக அவர்களுக்கு பாராட்டுகள். அனுமதி வழங்கி வருகை தந்திருக்கும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சுக்கும் நன்றிகள் என அவர் தெரிவித்தார். நம் பிள்ளைகள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். வெளிநாட்டு பாடகர்களை விட நம் பிள்ளைகள் இங்கு திறமையோடு இருக்கிறார்கள். அதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. இது போன்ற திறமையான உள்நாட்டு கலைஞர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இது போன்று மேலும் மேலும் பல விழாக்களை நம் பிள்ளைகள் நடத்தி வெற்றி பெற வேண்டும். கிரவனா குழுவின் இந்த வெற்றிக்கு உண்மையான காரணம் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாய் இருப்பதுதான். அதை இங்கு உணர முடிகிறது. ஒற்றுமையும் அவர்கள் மத்தியிலான ஒருமித்த கருத்திணக்கமும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். அந்த குழுவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் உலகம் முழுக்க இவர்கள் பெயர் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் மென்மேலும் சிறப்புகள் பெற வேண்டும். அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். மேலும் ஆல்பத்தை வெளியிட்டதோடு முதல் நபராக அந்த ஆல்பத்தை 10,000 வெள்ளி கொடுத்து பெற்றுக்கொண்டார். நிகழ்வின் மற்றொரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் முகமது அமார் பின் அருணாசலம் 5,000 வெள்ளி கொடுத்து ஆல்பத்தை பெற்றுக் கொண்டார். கே பிரதர்ஸ், அருண்குமார் மாரியப்பன் மற்றும் ரமேஷ் கெண்டே ஆகியோர் 6,000 ரிங்கிட் வழங்கி ஆல்பத்தை பெற்றுக் கொண்டனர். நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த துணை பிரதமர் டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடியின் இந்தியர் பிரிவு சிறப்பு அதிகாரி அரவிந்தன் அப்பலசாமி 10,000 ரிங்கிட் வழங்கி ஆல்பத்தை பெற்றுக் கொண்டதோடு புதிதாக திறன்மிக்க நம் இந்திய இளைஞர்கள் ஆல்பம் செய்ய எண்ணம் கொண்டிருந்தால், தனி பாடல் பாட இலக்கு வைத்திருந்தால் இந்த கிரவனா ஸ்டுடியோவுடன் இணைந்து தாராளமாக அதை மேற்கொள்ளலாம் என்றும் அதற்கும் 10,000 வெள்ளியை தாம் வழங்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார். திறன்மிக்க நம் இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வழியை நாம் தான் காட்ட வேண்டும். நம் இளைஞர்களுக்காக ஆலோசனைகளை வழங்க தயாராகவே இருக்கிறேன் என்று கூறினார். ஒட்டு மொத்தத்தில் எல்லோரையும் ஈர்க்கும் விதமாக ஆக்கப்பூர்வமான ஒரு ஆல்பம் வெளியீடாக இந்நிகழ்வு அமைந்தது. அழகாக வடிவமைக்கப்பட்ட பெட்டியில் ஹோலா ரங்கோலி எனும் நம் கலைஞர்களின் அசாத்திய உழைப்பு பென்டிரைவ் வடிவில் விநியோகம் செய்யப்பட்டது. வந்திருந்தவர்கள் அனைவரும் அந்த ஆல்பத்தை வாங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். நாமும் கொண்டாடுவோம் நம் உள்ளூர் கலைஞர்களை.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.